ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் தன் வாழ்க்கையை எளிமையாகவும் பசுமையாகவும் வாழ்ந்தவன். அவன் வீட்டு பின்புறம் ஒரு அழகான பசு இருந்தது. அந்த பசு அவனுக்கு மட்டும் ஒரு உடைமையல்ல, அவனுடைய குடும்பத்தினை தாங்கும் அடிப்படையாகவும் இருந்தது. அந்த பசு தினசரி அதிகம் பால் கொடுக்கும். ஆனால் அவன் அதனை விற்று அதிக பணம் சம்பாதிக்க விரும்பவில்லை. அவன் எண்ணியது ஒவ்வொரு துளி பாலிலும் ஒரு உழைக்கும் மனிதரின் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி இருக்கிறது என்பதுதான். விவசாயி அந்த பசுவை சிறப்பு முறையில் பராமரித்தான். அவள் தினமும் பசுமையான புல், போதுமான நீர் மற்றும் மன அமைதி நிறைந்த சூழலில் இருந்தாள். அதற்கு பதிலாக அந்த பசுவும் மகிழ்ச்சியுடன் பாலை கொடுத்து வந்தது. அவனது அன்பும் பரிவும் பசுவுக்கும் பசுவின் பாராட்டும் இருவருக்கும் உறவை களம் காட்டியது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய கோவிலில் விழா நடந்தது. அனைவரும் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நாம் அனைவருக்கும் பயன்படும் ஒன்றை வழங்க என்ன செய்யலாம்? விவசாயி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு அவன் முடிவெடுத்தான். அவன் மற்ற விவசாயிகளுடன் கலந்து தனது பசுவின் பாலை கொண்டு பகிர்ந்து கொடுக்க துவங்கினான். அவன் கூறியது, எங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கும் இதனை பகிர்வதால் அவர்களின் குழந்தைகளுக்கு உணவாகும். கிராமத்தினர் ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அவர்களும் ஏற்கவே செய்தனர். அவர்கள் அனைவரும் அந்த பாலை கொண்டு பசி உடையவர்களுக்கு உணவாக பகிர்ந்து கொடுத்தனர். குழந்தைகள், முதியோர் அனைவரும் சந்தோஷமாக ஆனார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பசுவும் விவசாயியும் கிராமத்தில் எல்லோருக்கும் பாசமும் உதவும் உதாரணமாக மாறினார்கள். அந்த பசு இன்னும் அதிக பால் கொடுக்க தொடங்கியது. விவசாயி இதனை மெய்யாக கருதாமல் நம்முடைய மனத்தின் நிறைவே உழைப்பிற்கும் இயற்கைக்கும் கிட்டும் பாராட்டாக கருதினான். இதையெல்லாம் பார்த்து கிராம மக்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்வது சிறந்தது என்பதை புரிந்து கொண்டனர். பசுவும் விவசாயியும் அன்பின் முக்கியத்துவத்தை, உழைப்பின் மதிப்பை மற்றும் பகிர்ந்து கொள்வதின் மகத்துவத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த கதையின் இறுதியில் பசு, விவசாயி மற்றும் கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிகளாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர்.